அடிப்படையா நமக்கு தேவை நேர்மையான ஊடகங்கள். நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவாங்க. அரசியல்லையோ, ஆன்மீகத்திலேயோ, சினிமாலேயோ, சமூக இயக்கங்கள்லையோ, ஜாதி தலைவர்களோ அல்லது சமுதாய இயக்கங்களோ, ஆன்மீக இயக்கங்களோ, எல்லா துறையிலையுமே நேர்மையான ஊடகங்கள் நேர்மையான தலைவர்களை உருவாக்குவார்கள். நேர்மையான தலைவர்கள் மக்களுக்கு நேர்மையான சேவைகளை செய்வார்கள். தலைவர்களுக்கும் நேர்மையான ஊடகத்தின் பலம் இருந்தா மட்டும்தான் அவங்க உண்மையான நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியும். அடிப்படையா முதல் தேவை, எந்த இடத்திலிருந்து மாற்றம் தொடங்கணும்னா நேர்மையான ஊடகங்கள். மொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் தொடர்ந்து மக்களை எஜுகேஷன்ல வச்சிருந்து குட்டைய குழப்பி அந்த குழம்பன குட்டையில மீன் பிடிக்கிற அந்த டெண்டன்சி, அதாவது மக்கள் அழிஞ்சு நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போட்டா போதும். ஆக்சுவலா பணமா இருந்தா கூட பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து அதோட கட்டை விரலை மட்டும் வச்சு அழுத்தி, கட்டை விரல் கை நாட்டுக்கு மட்டும்தானா, சரி, அதை ஓட்டு போட வச்சு தூக்கிட்டு போய் வீட்டுல போட்டா போதுமானது. அந்த மாதிரி தான் கொடூரமாக மக்கள் வெறும் ஒரு ஓட்டு மெஷினா மட்டும்தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்லை. நல்ல குடி, அளவுக்கு மீறின ஆபாசம், வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து மனிதனை அழித்து படுக்கையை விட்டே அசைய விடாத அளவுக்கு ஆபாசம் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவன் மேல திணிச்சு அந்த எக்ஸ்ட்ரீம் செக்ஷுவலி இன்ஸ்டிகேட்டிங் அண்ட் வயலேட்டிங் என்டர்டெயின்மெண்ட் மூலமா அப்படியே மனுஷனை டயர்டாக்கி அவன் வாழ்க்கையே அழிச்சிடுற. ஏன்னா நேர்மையான ஊடகங்கள் தான் நேர்மையான தலைவர்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டும். நேர்மையான தலைவர்கள் மலர்ந்தால்தான், பலம் பெற்றால்தான் இந்துக்களுக்கு எதிர்காலம் இருக்கு. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, திராவிஷத்தினுடைய பலத்தை நீங்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவங்களுடைய ஊடக பலம், அரசியல் பலம், ஜாதி ரீதியான கட்டமைப்புகளுக்குள் அவர்கள் ஊடுருவி இருக்கின்ற அதனால் இருக்கின்ற பலம், சமூகத்துக்குள் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கட்டமைப்பு, எந்த சைட்ல இருந்து உங்களை தாக்குவாங்கன்னே தெரியாதுங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் உங்களை தாக்குறாங்கன்னு உங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காது. பல்வேறு விதமான கொலைவெறி தாக்குதல்களை சந்தித்தவன் நான். சொன்னேன் இல்லையா, என்னை அடிச்சு பழகாத ஆளே இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். பரம்பரையா அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக இந்துக்களே, லாஃபேர் கொடூரமான வழக்குகளில் சிக்க வைத்து எந்த விதமான கிரியேட்டிவான ஆக்டிவான வேலையும் செய்ய முடியாம பார்த்துக்கிறது. தொடர்ந்த ஹேட் ஸ்பீச்னால பப்ளிக் ஆங்கரை இன்ஸ்டிகேட் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் கொலை முயற்சி தாக்குதல்கள்,
எல்லாத்தையும் 2002 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ பரமசிவன் அருளாலையும் காலபைரவன் பாதுகாப்பாலையும் சேஃபான இடத்துல இருக்கேன். எல்லா விதமான தாக்குதலையும் பார்த்துட்டேன். அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்து மதத்துக்காக, மக்களின் எதிர்காலத்துக்காக சிந்திக்கிற யாரும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது கொள்கை ரீதியா, பண ரீதியா, பயமுறுத்துறது ரீதியா, ஆசை காட்டுறது மூலமா, அச்சத்தை ஏற்படுத்துறது மூலமா, வாழவே விடாம பண்றது மூலமா எல்லா விதத்திலையும் தாக்குதல் நடக்கும்.